கருவூர் மரபுல, அதாவது சங்ககால சேரர்கள் கரூரை ஆட்சி செய்து, பின்னால கேரள பகுதிகள ஆட்சி செய்தாங்க. அந்த வகையில சந்திரகுலத்து அரசரான திடவிரதர் அப்படிங்கிறவருடைய மகனான இந்த குலசேகர ஆழ்வார், இவரோட உண்மையான பேர் வந்து குலசேகர பெருமாள் அப்படிங்கிறது தான் பெயர். இவர் ராம பக்தராக திகழ்ந்திருக்கிறார். இவர் வந்து கொல்லி நகரங்கிற பகுதி, இப்ப அது திருவஞ்சிக்குளமாக சொல்லப்படுது. இன்று அவருடைய குரு பூஜை, மாசி மாதம் புனர்பூசம். இவர் மன்னார் கோவில், தமிழ்நாட்டில் உள்ள மன்னார் கோவில்ல தான் வந்து இவர் முக்தி அடைந்ததாக சொல்லப்படுது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இவர் தனது ஆட்சிக்குட்பட்ட கொடுந்தமிழ் பகுதிகளா சொல்லப்படுற வேணாடு, குட்டநாடு, தென்பாண்டி நாடு இதையெல்லாம் ஆட்சி செய்த பகுதியாவும், அங்குள்ள இறைவன்களை பார்த்ததாகவும், பெருமாள் திருமொழி நூல்களை எழுதி 105 பாசுரங்கள் எழுதிய பெருமைக்குரியவரும் இவர்தான். 31 பாசுரங்கள் திருவரங்க பெருமாளை நோக்கி இவர் பாடுகிறார். திருவேங்கடம், திருக்கண்ணபுரம் இந்த மாதிரியான தலங்களையும் போற்றி பாடுகிறார். திருவரங்கம் பெரிய கோவில்ல 3வதா இருக்கிற திருச்சுற்று, சேனை வென்றான் திருமண்டபம், அதை கட்டியவரும் இவர்தான். அதேமாரி பவித்ரோற்சவ மண்டபம்னு குலசேகர ஆழ்வாரால கட்டப்பட்ட இந்த மண்டபத்துக்குள்ளேயே ஒரு பிராகாரம் இருக்கு. அதையும் திருப்பணி செய்தவர் இவர்தான். அதேமாரி திருப்பதி, திருவரங்கம் இதற்கு இறைவனுக்கு நம்ம போற வழியில ஒரு படி இருக்கும். அத வந்து குலசேகர படின்னு சொல்லுவாங்க. எந்நேரமும் நான் குலசேகரா, அதாவது பெருமாள் பக்கத்திலேயே இருக்கணுங்கிறதுக்காக அவர் கேட்டதாக சொல்லப்படுது. திருமாலின் மார்பில இருக்கக்கூடிய மணி அம்சம் பொருந்தியவர் அப்படி சொல்றாங்க. இன்று அவருடைய குரு பூஜை, மாசி புனர்